ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அதிகமாக பேசப்படுற ஒரு விஷயம் ரித்திகா. ஆமாங்க, ரித்திகான்ற அந்த பெண்ணோட தற்கொலை இல்லை தற்கொலைக்கு தூண்டப்பட்ட அந்த குழந்தையோட விஷயந்தான் இப்போ பரவலாக பேசிகிட்டு வருது. இதுக்கு யார் காரணம்? ஆமாம், இது என்ன காரணம் இருந்தாலும் 50% பேரண்ட்ஸோட காரணமும் இதில் இருக்குங்க. இந்த உலகத்தில் ஆண்கள் தான் பெண்களுக்கு எதிரின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நல்லா யோசிச்சு பாருங்கள். ஆண்களுக்கு பெண்களுக்கு ஆண்கள் எதிரி இல்லை, பெண்களுக்கு பெண்கள் தான் எதிரி. வரதட்சணை வேணும் அப்படின்னு சொல்லப்படுறது முதல்ல அந்த வீட்டு பெண் தான். அது நாத்தனாரோ மாமியாரோ யாரை வேணாலும் இருக்கலாம். ஆனால் பெண்களான நாம் ஒரு விஷயத்தை யோசித்தோம் அப்படின்னாக்கா இந்த வரதட்சணைன்ற கொடுமையே மாறும். எல்லாரும் சொல்கிறாங்க ஆணும் பெண்ணும் புரிதல் இருந்தாலே வாழ்க்கை அழகாக இருக்கும். இல்லைங்க, அந்த வீட்டில் இருக்க பெண்ணும் வரக்கூடிய பெண்ணும் 2 பேருக்கு புரிதல் அழகாக இருந்தாலே அவங்க வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும். ரித்திகா அவங்க வீட்டில் தன்னோட மாமியாரும் மாமனாரும் அவங்க வீட்டுக்காரனால அவங்க ரொம்பவே கொடுமைப்பட்டிருக்காங்க. இத்தனைக்கும் அவங்க நல்லா படித்தவங்க, கோடீஸ்வரி. இப்படிப்பட்ட ஒரு பெண், அதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுற அந்த பெண்ணுக்கே இப்படி ஒரு நிலைமைனா சாதாரணமாக யோசிங்க. இதோ அடுத்து கூட இப்போது ஒரு இடத்துல 1,00,000 வரதட்சணை கொடுக்கலன்ற ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணு 4 நாளில் தீ குளிச்சிட்டாங்க, சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க சூசைட் பண்ணிக்க காரணம் என்ன தெரியுமா? அங்கே இருக்க அந்த மாமியாரும் மாமனாரெல்லாம் வரதட்சணையை கேட்டு அவங்கள கேவலமாக பேசினது தான். பேச்சு தாங்க முடியாததான் அந்த பெண்ணும் பண்ணிக்கிட்டாங்க, ரித்திகாவும் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல வசதியாக வாழணும், நல்ல படிப்பு கொடுக்கணும், நல்ல சொத்து சேர்த்து கொடுக்கணும்னு விரும்புகிறோமே தவிர இப்போதைய பேரண்ட்ஸுங்க தன்னோட குழந்தைங்களுக்கு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ கஷ்டங்கள் வந்தால் அதை எப்படி கடந்து செல்வது, கஷ்டங்கள் வந்தால் அதை எப்படி சமாளித்து வாழறது, எப்படி சகிச்சு கொண்டு வாழறது, எப்படி பொறுத்து கொண்டு வாழறதுன்றதை நம்ம சொல்லி கொடுக்கறதே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? இப்போ அநேக குழந்தைங்களுக்கு கூட பேரண்ட்ஸுங்க இருக்கிறதே இல்லை. கேட்டால் ஒரே வார்த்தை, குழந்தைங்களுக்காக நாங்கள் சம்பாதிக்கிறோம், குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு நாங்கள் சம்பாதிக்கிறோம். இப்படி சேர்த்து 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 கடைசியில் இந்த ரித்திகா மாதிரியும் அந்த பொண்ணு மாதிரியும் தான். பெண் பிள்ளையை பெற்ற அத்தனை பெற்றோர்களும் முதல்ல கல்யாணத்துக்குன்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி சேர்க்காதீங்க. அந்த குழந்தைக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் படிப்பையும் கல்வியும் திருமணம் மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்றதையும் தயவு செஞ்சு சொல்லி கொடுக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் பெண் பிள்ளைங்களுக்கு இந்த ஒவ்வொரு பேரண்ட்ஸும் இருக்கட்டும், ஒரு சடன் ஸ்டேஜுக்கு மேலே அந்த குழந்தைங்க கூட தாயோ இல்லை யார் தந்தையோ, தந்தையால் இருக்க முடியாது, தாயால் கண்டிப்பாக இருக்க முடியும். எந்த குழந்தைக்குமே உறங்க இடமும் உணவும் நல்ல ஒரு பழக்கத்தையும் சொல்லி கொடுத்தாலே போதுங்க, அதுவே நமக்கு போதுமானது. அதிக ஆடம்பரமும் அதிக பணமும் 300 சவரன் நகையை லாக்கரில் தான் வைக்க போகிறோம் இல்லையா? அந்த மாதிரி நகையும் பணமும் தேடி தேடி ஓடாமல் ஒவ்வொரு குழந்தைங்களோட இருந்து இந்த காலகட்டத்தில் அந்த குழந்தைங்க எப்படி தன் வாழ்க்கையை எதிர்கொள்கிறது அப்படின்றத சொல்லி கொடுங்க. கண்டிப்பாக பேரண்ட்ஸ் ஆனால் நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஆண் பிள்ளையை பெற்ற ஒவ்வொரு தாய்மார்களும் ஆண் பிள்ளைக்கிட்ட வர மருமக தாயை போல தங்கையை போலன்னு சொல்லி கொடுத்து வளங்க. அங்கே முதல்ல கேட்குறதே, என் மகனை எவ்வளோ படிக்க வச்சுருக்கேன், மகனுக்கு என்ன செய்வீங்க அப்படின்ற ஒரு கேள்வி. முதல்ல இந்த சமுதாயத்தில் அதை மாற்றணுங்க. வரதட்சணை அப்படின்றதும் அசிங்கமான வார்த்தைகளும் ரொம்ப கொச்சமாக பேசி வர பெண்களை கொடுமைப்படுத்துறதும் எல்லாத்துக்குமே சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெண்ணாக தான் நிற்கிறா. மாமியாரை மருமக கொடுமைப்படுத்துகிறா, மருமகளை மாமியாரை கொடுமைப்படுத்துகிறா. அங்கே இருக்கிற ஆண் அந்த வீட்டு பெண் சொல்கிறத மட்டும்தான் கேட்குறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், பெண்ணுக்கு பெண் தானே எதிரியாக தெரிகிறாங்க. இங்கே ஆணோட வேலை எங்கே இருக்குது? எஸ், ஆணுங்களால் பாதிப்பு இருக்குது 20%, ஆனால் 80% பெண்களுக்கு பெண்கள் தாங்க எதிரி. ஸோ நம்ம மாறினா கண்டிப்பாக வர சொசைட்டி கண்டிப்பாக மாறும். இந்த சமுதாயம் என்ன சொல்ல முன்ன, புருஷனை விட்டால் சமுதாயம் என்ன சொல்ல முன்ன அப்படின்னு ஒரு வார்த்தையை ஆணுக்கோ பெண்ணுக்கோ திணிக்காதீங்க. ஏன் அப்படின்னாக்கா சமுதாயன்றது நம்ம தான் இல்லையா? நம்ம தான் இந்த சமுதாயன்றப்போ நம்ம பேசுகிற பேச்சில் தான் நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிற ஒவ்வொரு பர்சனோட ஃபீலிங்ஸு அடங்கியிருக்கு. ஸோ நம்ம சமுதாயத்தை பாதுகாக்கணுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நடக்கிறத தடுக்கணும் அப்படின்னா முதல்ல வீட்டு பெண்களான நாம் இதுக்கு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். என் வீட்டுக்கு வர மருமக என்னோட மக, அவகிட்ட எந்த ஒரு சீரோ வரதட்சணையோ எதிர்பார்க்க மாட்டேன். என்னோட மகன் அவளை நல்லா வச்சுப்பான்.
100% உங்கள் மகனுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் 70% உங்கள் மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பெண் பெற்றவங்களும் வர மருமகன் வசதியானவனாக இருக்கானா, கை நிறைய சம்பாதிக்கிறானா, வீடு இருக்கா, வாசல் இருக்கா அப்படின்னு பார்க்காதீங்க. வர மருமகன் வரதட்சணை கேட்காதவனாக இருக்கானா, ஒழுக்கமானவனாக இருக்கானா, கடன் இல்லாமல் இருக்கானா, பிள்ளையை சந்தோஷமாக வச்சுப்பானா, அதை மட்டுமே பாருங்கள். இந்த காலத்தில் கல்யாணம் அப்படின்றதே ஒரு திருவிழா மாதிரி இருக்குதுங்க. ஆமாம், மேக்கப்புக்கு அவ்வளோ லட்சம் செலவு பண்ணுறாங்க, மண்டபத்துக்கு நகைக்கு எவ்வளோ 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 லட்சம் செலவு பண்ணுறாங்க. இது ஒரு ஆடம்பரமாக ஆயிடுச்சு. அந்த காலத்துலலாம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாங்க பெரியவங்க. இந்த காலத்தில் வர்றவங்கள அப்பா இவ்வளோ ஆடம்பரம் பண்ணுறாங்க, நம்ம பொண்ணுக்கும் அந்த மாதிரி பண்ணணும், இவ்வளோ இதுவாக பண்ணுறாங்களே, நம்ம பையனுக்கும் இந்த மாதிரிலாம் வரதட்சணை வாங்கணுன்ற ஆசைகளை தான் நம்ம தூண்டுறோம். இதை எத்தனை பேர் நம்ம புரிஞ்சுக்கிறோம் தெரியல. இந்த சமுதாயம் அடுத்தவங்கள பார்த்து வாழணும், அதிக பேராசையோடு வாழணும், லக்ஷரியாக வாழணும், வசதியாக வாழணுன்ட்டு தன்னோட நிம்மதியை சந்தோஷத்தையும் தொலைச்சி வரும் சமுதாயத்தையுமே ரொம்பவே நம்ம சீர்குலைக்கணும். இதெல்லாம் மாறுமான்னு கேட்டால் தெரியல, ஆனால் கண்டிப்பாக மாற்ற முடியும். நம்ம போல பெண்களும் பெற்றவர்களும் இதை ஒரு முன்பாடமாக எடுத்து நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணுங்க.